ஒரு நடிகருக்கு பின்னால் இளைஞர்கள் திரும்புவார்கள் என்றார். அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை என்றெல்லாம் உரிமை வந்த திருமாவளவன் 2026 தேர்தலுக்கு பிறகு எடுத்த தலைகள் முடிவுகளால் விசிக கூடாரமே கலகலத்து போய்விட்டது. சிறுத்தைகளின் பாதி கூட்டத்தை தாவிகாவும் மீதியை திமுகவும் பங்கு போட தனியாளாக புலம்பி துவைக்கிறார் திருமா. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation. குறித்த விவரம் அறிந்த விசிக நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் பேசி வந்த திருமா என்றைக்கு தாவிகாவை நோக்கி நகர்ந்தாரோ அன்றைக்கே விசிகாவின் செயல்பாடுகளும் மாறிவிட்டன. இது விசிகாவில் பலருக்கும் பிடிக்கவில்லை. விசிகாவில் இருந்து கொண்டே திமுக ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த சிறுத்தைகள் பலரும் திருமாவின் முடிவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். அதே நேரம் விசிகாவுக்கு சரியான அரசியல் பாடம் புகட்ட நினைத்த திமுகவோ விசிகாவின் ஊடக பிரிவு முதன்மை செயலாளராக இருந்த பனையூர் பாபுவை முதல் விக்கெட்டாக கடந்த ஜூன் மாதம் தூக்கி வந்து தங்களது கட்சியில் சேர்த்துக் கொண்டது. இதையடுத்து விசிகாவில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் இருந்த ஆளூர் ஷாநவாஸ், எஸ் பாலாஜி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலரையும் திமுக தனது கட்சிக்கு தூக்கப் போவதாக செய்திகள் வட்டமடித்தன. அதற்கேற்ப ஷாநவாஸும் கட்சியின் பணியிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். இதனால் பதறிப்போன திருமா ஸ்டாலினை தொடர்பு கொண்டு உங்களிடம் சொல்லிவிட்டுதானே தாவிகாவுக்கு ஆதரவளித்தோம், தாவிகாவுடன் கூட்டணி என நாங்கள் சொல்லவில்லையே, எனவே சிறுத்தைகளை திமுகவில் சேர்க்க வேண்டாம் என வேண்டுகோள் வைத்தார். மேலும் பாஜக மூலம் அமைச்சர் பதவி வந்தாலும் ஓகே என்பீர்களா, ஏன் எதற்கு இம்முடிவு என கேள்வி எழுப்புபவர்கள்தான் எனக்கு தேவை என நிர்வாகிகள் மத்தியிலும் பேசி தாவிக கூட்டணியில் நீடிக்கும் எண்ணமில்லை என்ற தோனியில் பேச ஆரம்பித்தார் திருமா. இதனால் சிறுத்தைகளை திமுகவிற்கு அழைத்து வருவதில் தயக்கம் காட்டினார் ஸ்டாலின். அதனால் ஷாநவாஸ் உள்ளிட்ட சிலரின் இணைப்பும் தள்ளி போடப்பட்டது. ஆனால் தாவிக அமைச்சரவையில் வன்னியரசு இடம்பெற்றிருப்பதை விசிகாவின் சீனியர்கள் சிலரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. மேலும் கூட்டணியில் இருந்து கொண்டே தாவிகாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவும் ஆரம்பித்துவிட்டனர். மறுபுறம் திருமாவோ தாவிக அமைச்சரவையிலிருந்து விலகிக் கொள்ளும் நிலைக்கு சென்றாலும் கூட வன்னியரசு போன்ற தாவிக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார். திருமா பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை என்கிறார்கள். கட்சியை உடைத்துக் கொண்டு தாவிக பக்கம் சென்றாலும் ஆச்சரியமில்லை என்றும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள முக்கிய நிர்வாகிகளான எம்பி ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்றோர் தாவிக அரசின் தவறுகளை விமர்சிக்க தயங்குவது ஏன், இது கட்சிக்கு நல்லதல்ல என திருமாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஷாநவாஸோ தேர்தல் ஆணையரை மையப்படுத்தி தமிழகத்தில் பாஜக தான் ஆட்சி செய்கிறது என்றும் ஒரு கட்சிக்கு கொள்கைதான் முக்கியம், கூட்டணி முக்கியமல்ல என்றும் பொதுவெளியில் முழங்க ஆரம்பித்துவிட்டார். விசிக மேடைகளில் பங்கேற்பதை விட திமுக மேடைகளில் அதிகம் வெளிப்படத் தொடங்கினார். விசிகாவுக்குள் ஏற்பட்டிருக்கும் இப்படியானதொரு குழப்பம் திருமாவை தூங்க விடாமல் செய்துவிட்டது. இதையடுத்து ராஜ்யசபா, உள்ளாட்சி பதவி, வாரியம் அல்லது ஆணையம் போன்ற பதவிகளை வாங்கித் தருகிறேன், சற்று அமைதியாக இருங்கள், கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று அதிருப்தியாளர்களிடம் திருமா சமாதானம் பேசினார். ஆனாலும் தாவேக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள பெரும்பாலானோர் அதை ஏற்பதாக இல்லை. இப்படியான சூழலில்தான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை பிரித்துக் கொடுத்தார் திருமா. அதன்படி ஊடக குழு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஷாநவாஸ் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததோடு மாநாட்டிலும் பங்கேற்கவில்லை. இதர அதிருப்தி நிர்வாகிகளும் மாநாட்டு ஏற்பாடுகளை சொதப்பினர். அந்த கோபத்தை மேடையிலேயே வன்னியரசு மீது காட்டிய திருமா தனது பேச்சை பாதியிலேயும் முடித்துக் கொண்டார். இப்படியாக தன்னுடைய நகர்வுகள் எல்லாம் சொதப்புகிறதே என வருத்தத்தில் இருக்கும் திருமாவுக்கு ஷாநவாஸை வைத்து திமுக போட்டிருக்கும் பிளான் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவில் மாநில அளவில் பொறுப்பு, ராஜ்யசபா அல்லது இடைத்தேர்தலில் எம்எல்ஏ சீட் கேட்டு காத்திருக்கும் ஷாநவாஸுக்கு திமுக தலைமை கிரீன் சிக்னலையும் சில அசைன்மெண்ட்டையும் கொடுத்திருக்கிறது. இனி தாவேகாவுடன் விசிக பயணிக்கும் என திருமா தற்போது வெளிப்படையாகவே பேசிவிட்டதால் விசிக மற்றும் தோழமை கட்சிகளில் உள்ள சிறுபான்மையினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை திரட்டி தனி இயக்கம் தொடங்குங்கள் அல்லது திமுகவில் மாபெரும் இணைப்பை நடத்துங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் செய்கிறோம் என ஷாநவாஸிடம் திமுக சொல்லி இருக்கிறது. அதற்கான முயற்சியில் தீவிரமாயிருக்கும் ஷாநவாஸ் விரைவில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடவிருக்கிறார் என்றனர் விரிவாக. ஆனால் திருமாவின் தீவிர நல
நல விரும்பிகள் சிலரோ எங்கள் அண்ணன் திருமா ஏற்கனவே சொன்னது போல திருமாவளவன் முதலமைச்சர் என்ற பேச்சை எழுந்ததையே சிலரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் விசிகாவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. அதிருப்தியில் இருக்கும் சிலரை கட்சியை விட்டு வெளியேற்றிவிட்டால் மொத்த கட்சியும் சிதைந்துவிடும் என எதிர்பார்க்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. விசிக ஆளுங்கட்சியாக ஒரு நாள் பரிணமிக்கும் என்றனர் ஆவேசமாக. இதுகுறித்து விவரம் அறிய ஆளூர் ஷானவாஸை தொடர்பு கொண்டும் என்னை மையப்படுத்தி உளவும் செய்திகள் அனைத்தும் தவறானவை என்றார் சுருக்கமாக. அதிகார பசி எதையும் செய்ய தூண்டும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.